நம்முடைய புதிய அரசாங்கம் இப்போது பொறுப்பேற்றிருக்கிறது. ஒரு வெளியரங்கமான அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். அதிலே முக்கியமாக அவர் உள்ளத்திலே இருப்பது, ஒரு பக்கம் லஞ்சலாவணியம் இல்லாத ஊழல் இல்லாத அரசாங்கம் என்று ஒரு பக்கம், அதை ஒரு பக்கமாக பார்த்து கொண்டே மக்கள் நலனில் அக்கறையாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் பதவியேற்ற ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே தாய் சேய் நல மருத்துவமனைக்கு போனார். இந்த தாய் சேய் நல மருத்துவமனைக்கு மருத்துவர்கிட்ட பேசி கொண்டு விட்டு ஒரு குழந்தையை எடுத்து அவர் கொஞ்சிய விதம் இருக்கிறதே, அப்போ பார்க்கின்ற எல்லோருக்கும் நமக்கும் ஒரு குழந்தை இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை தூண்டுகிற விதத்தில் அந்த மருத்துவமனையிலே அவர் நடந்து கொண்ட அந்த நிகழ்வு எல்லார் மனதையும் தொட்டது. இப்போ வேறு பட்ஜெட்டில் சொல்லிவிட்டார், குழந்தையை பெற்றெடுத்து கொண்டால் தாய்மாமன் மோதிரம் கொண்டு வந்து போட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இதெல்லாம் எதற்காக என்றால் குழந்தை பேர் இருக்க வேண்டும், குழந்தைகள் பத்திரமாக பிறக்க வேண்டும். இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் இருக்கக்கூடாது, மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட் இருக்கக்கூடாது. அதில் அக்கறையாக இந்த அரசு இந்தியாவிலேயே முதன்மை பெறுகிற மாநிலமாக தொடர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற நிகழ்வும், கேரளாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்திலே இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டில் நாம் இருப்பதும் உள்ளபடியே அரசுடைய திட்டங்களால் விளைந்த பயன் என்று நான் கருதுகிறேன். இப்போது மார்ச் 9, ஏன் இந்த மார்ச்? இன்று நாம் இங்கே கூடியிருப்பது நோக்கம் மிகவும் தெளிவானது. ஒவ்வொரு மனித உயிரின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் பொது வெளியில் வலியுறுத்துவதற்காக நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த மார்ச் ஃபார் லைஃப் என்பது ஒரு பேரணி அல்ல, இது ஒரு நல்ல பப்ளிக் ஃபிட்னஸ் என்று நான் கூற வேண்டும். ஒரு குழந்தை இந்த உலகத்தை பார்க்கும் முன்பே அந்த உயிருக்கு ஒரு மதிப்பு உண்டு என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிற ஒரு குரலாக இந்த பேரணியை நான் கருதுகின்றேன். எவ்ரி அன்பார்ன் சைல்ட் ஹாஸ் டிக்னிட்டி என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாக இதை நான் கருதுகின்றேன். அந்த காலத்தில் நாங்கள்லாம் நிறைய சினிமா பார்ப்போம். படிக்கிற காலத்தில் புரட்சிக்கதை எம்ஜிஆர் படம் நிறைய பார்ப்போம். அதில் ஒரு பாட்டு போடுவார், மனைவி பெண்கள் தான் இருப்பாங்க, ஒரு போய் காது வச்சு கேட்பார், காது கொடுத்து கேட்டேன் நாதா கூவா கூவா சத்தம், இனி கணவன் வச்சு கேட்டாரு அவள் குழந்தைக்கு தான். அப்போ என்னன்னா, அவர் பணத்தை விரும்பி பார்க்க தாய்மார்கள் நமக்கு ஒரு குழந்தை இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை தூண்டுவதாக ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் பத்திரமாக மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும் என்று பல படங்களிலே பல செய்திகள் அந்த காலத்தில். அப்போ தான் என்ன காலம் கேட்டால் 10 குழந்தை 12 குழந்தை. ஒரு ஆண்டு முன்பாக நண்பர் என்னை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தார். எத்தனை குழந்தைகள் என்று கேட்டேன். 13 பேர் சார். ஓ 13 சார், கண்டுபிடிச்சிடாங்க, 13 பேர் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னார். அப்புறம் அவர் கொஞ்சமாக மாறி பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக, பொருளாதார சிக்கல் காரணமாக நாம் இருவர் நமக்கு இருவர் என்றாகி, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்றாகி, அப்புறம் 3 வயது இளமைக்கு பிறகு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். இதெல்லாம் மாறி வந்த சமூகத்தில் ஏன் குழந்தையே இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய விளைவுதான் இந்த கருச்சிதைவுகளுடைய அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். உயிர் என்பது கடவுள் கொடுத்த புனிதமான பரிசு. எவ்ரி ஹியூமன் லைஃப் இஸ் a sacred gift from God. ஒவ்வொரு மனித உயிரும் இறைவன் கொடுத்த புனிதமான பரிசு. ஒரு குழந்தை இன்னும் பிறக்கவில்லை என்பதற்கான அந்த மதிப்பு குறைவதில்லை. அது இன்னும் பள்ளிக்கு செல்லவில்லை, அது இன்னும் பேசவில்லை, அது இன்னும் இந்த உலகத்தையே பார்க்கவில்லை. ஆனால் அது ஒரு உயிர். அந்த உயிருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அந்த உயிருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த உயிருக்கு இறைவன் கொடுத்த ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்பிக்கை இந்த இயக்கத்தின் மையமாக கொண்டிருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I stand here before you with a guilty mind. I should also narrate an incident that happened in our home. என்னுடைய இல்லத்தில் நடந்த ஒரு நிகழ்வை கூட இங்கே நான் சொல்வது பொருத்தமானது என்று நான் கருதுகின்றேன். என்னுடைய துணைவியார் கிரேஸ் ஜெயந்திராணி ஒரு ஆர்டர் கேத்தலிக் என்றால் அவ்வளவு விசுவாசத்திலும் அவர்கள் திருச்சபைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலே அவர்கள் செய்த அந்த பணிகளும் கொண்டிருந்த ஆர்வமும் அவர் குடும்பத்தின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தியது. 2 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். அடிக்கடி என் மனைவி சொல்வார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக கொண்டே உன்னை அறிந்தேன், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதியாக வைப்பேன் என்று இறைமையா 1:5 சொன்ன வசனத்தை ஏன் சொன்னார்கள் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து திருமணமாகி ஒரு 10 முறையாவது பல காலகட்டங்களில் சொல்லி அழுவார்கள். நான் சொன்னேன்,
இல்லை இல்லை, நான் உன் தாய் வைத்திருந்து கர்ப்பத்திலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற போது என் அறியாமலே எனக்கு மனது கலங்கி விடுகிறது என்று சொல்வார். 2 பையன் பிறந்த பிறகு 3வது கர்ப்பமாகி விட்டார்கள். அப்போ ஒருத்தர் சொன்னார், என்னையா அடுத்து குழந்தைங்க 2 ஆண்டுக்கு ஒரு முறை குழந்தை நீங்கள் அபார்ஷன் செய்து விடும் என்று சொன்னார்கள். நான் ஒரு முட்டாள். எங்கள் மனைவிட்ட சொல்லி சொன்னேன், இஸ் இட் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு மெயின்டைன் ஆல் திங்ஸ். அவங்க என்ன சொன்னால், இல்லை இல்லை கடவுள் கொடுத்து நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய போது 2-3 மாதம் ஆகியிருக்கு நினைக்க டாக்டர் அழைத்து கொண்டு போனேன். அந்த டாக்டர்லாம் பார்த்தாரு, 3 மாதம் ஆகிவிட்டது. அப்போ நான் சொன்னேன், டாக்டர் இதை கொஞ்சம் இந்த கரு கலைத்து விட முடியுமா என்று கேட்டேன். மனைவி என்னை பார்த்தார்கள். அப்புறம் திரும்ப போய் வீட்டில் வலியுறுத்தினேன். அப்போ ஒரு வார்த்தை நான் சொன்னார்கள், கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஈவை எந்த டாக்டரால் தடுக்க முடியாது, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். ஊசி போட்டார். அடுத்த நாள் அழைத்து சென்றேன். அவசரப்பட்டு வைத்தார்கள், ஊசி போட்டார்கள். இப்போ மனைவி சொன்னார்கள், உங்களுக்கு திருப்தியா? நான் அமைதியாக இருந்தேன். 2 மாதம் ஒன்றும் நடக்கவில்லை. திருப்பி டாக்டர் அழைத்து டாக்டர் சொன்னால் எந்த மாறுபாடும் தெரியவில்லை, குழந்தை 5 மாதம் ஆகிவிட்டது என்று சொன்னார். இது நான் சொல்வதற்கு காரணம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கையுடைய கிறிஸ்தவ பெருமக்கள் இதை மனதிலே கொள்ள வேண்டும். என்றால் குழந்தைகள் இறைவனால் தரப்படுகிற ஒரு அருட்கொடை. அந்த புனிதமான அருட்கொடையை தடுப்பதற்குரிய இந்த எண்ணமோ உணர்வோ நம்பிக்கையோ வலியுறுத்தலோ எந்த திக்கலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன்.